ஸ்வீட்டான பால் பணியாரம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இந்த மாதிரி வறுத்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீன்வேல் நான் வந்து ஒரு ஃபுல் கோகோனட் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 3 ட்ரிப் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காடமம் பவுடர், ஏலக்காய் பவுடர் வந்து போட்டுக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பால்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது நல்லா சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.